வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார். நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன். ஆக்சுவலாக ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் அவர் போயிட்டு பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாக்கியஸ்தானத்திற்கு டிசம்பர் 2ஆம் தேதியே வந்து அவங்க மூவ் ஆகிறார் மகரத்துக்கு. பாக்கியாதிபதியாகிய சனியும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாகி இருக்கு. ஸோ அந்த உங்களுக்கு வந்து யோகாதிபதி சனி. ஸோ அவரும் ஆட்சியாளர் இருக்கார். அவருடைய தன்னுடைய நண்பரான சனியுடைய வீட்டிலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் போயிட்டு ஒரு நண்பருடைய வீட்டில் போயிட்டு அப்படியே விருந்து சாப்பிட்ற மாதிரி, அதுவும் பாக்கியஸ்தானம் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு உங்களோட ராசிநாதன் உட்கார்றாரு. அதுவும் இந்த மாதம் ஃபுல்லுக்காவே டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்குமே அந்த சுக்கிரன் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். அண்ட் உங்களுடைய 5ஆம் அதிபதியாகிய புதனும் விருஷகத்தில் வந்து தன்னுடைய அட் ப்ரெசண்ட் வந்து வக்ரகதியில் இருந்தாலும் டிசம்பர் 16ஆம் தேதி பாதி மாதத்துக்கு மேலேயே வக்ரகதியும் நிவர்த்தியாகி குருவுடைய பார்வையிலையும் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இது எப்படின்னா அந்த ஒரு ராசியை தாங்கி பிடிக்கிற 3 பேர் யாருன்னா இந்த ராசி அதிபதி 1, 5, 9க்கு அதிபதி, இந்த 3 பேருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் ஏதாவது வாய்ப்புகளுக்காக நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான காலம், அல்லது நீங்களே இதை உருவாக்கக்கூடிய காலம். ஆக மொத்தம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. எப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற உங்களுடைய ராசிநாதன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பாக ஒரு அப்ரேஷன் இருக்கணும். இல்லைன்னா ஒரு நல்ல பேக்கேஜில் இருக்கிற ஒரு ஜாபுக்கு நீங்கள் மூவ் ஆகணும். உங்களுக்கு பாக்கியங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கணும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுடைய தந்தை வகையில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வழியில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் மனைவியோ இந்த மாதிரி மற்றவர்களால் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய காலம். இல்லை நீங்கள் சொந்த தொழில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கான நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்போ கைகூடி வர்றதுக்கான காலமாக இருக்கும். ஏன்னா ஜீவனாதிபதி 10ஆம் தொழில் ஸ்தானத்திலேயே ஆட்சியாகி உங்களுடைய ராசிநாதனே போய் பாக்கியஸ்தானத்திலையும் இருக்கும்போது உங்களுக்கான தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கு தொழிலில்
நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற காலமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இவ்வளோ காலமாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அது வந்து நடக்கிறதுக்கான இப்போ நீங்கள் ஒரு ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும்போது அதை ஏற்றுக்கணுமா வேணாமான்னு யோசிக்காதீங்க. தாராளமாக ஏற்றுக்கோங்க. அந்த ராசியிலேயே வந்து குரு இருக்காரு அப்படின்னா அந்த குருவும் உங்களுக்கு வக்ரகதியில் தான் இருக்காரு. ஒரு கெட்டது செய்ய போகிற ஒருத்தர் பலவீனமாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நல்லது செய்ய போகிற எல்லாருமே, அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து நல்லது செய்ய போகிற உங்களுடைய புதன், சனி, உங்களுடைய ராசிநாதன், சுக்கரன், இவர்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி கெட்டது செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் பலவீனமாக இருக்கிறப்போ இதை விட வேற என்னங்க ஒரு காலம் உங்களுக்கு நல்ல காலம். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காலமாக இருக்க போகுது. இதையெல்லாம் மீறி நீங்கள் நல்ல காலம்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தியில் என்ன தசை போயிட்டுருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். ஒரு அஷ்டமாதிபதி தசையோ அல்லது ஒரு 6ஆம் அதிபதியாகிய 6, 8, 12 துர்ஸ்தானாதிபதியோட தசையோ நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதை மீறி உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க வாய்ப்புகள் இருக்கா. அப்படியே நடந்து அந்த மாதிரியான ஒரு கெட்ட தசாபுத்தி நடந்தாலுமே கூட இந்த கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தசாபுக்தியை மீறி இந்த கோச்சாரம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பூம் அப்படின்னு இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பூமையாவது தசாபுத்தியே சரியில்லைனா கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பாக தான் இது காலமாகத்தான் இந்த கோச்சார காலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை யோசிக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டமாகட்டும், வருமானமாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு காலம். நீங்கள் ஒரு வேளை வந்து எஜுகேஷன் நீங்கள் வந்து படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கூட இது எப்படின்னா புதன் வந்து 5ஆம் அதிபதியாக 7ஆம் இடத்துல இருக்கும்போது கல்வி ஞானத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருக்கும். அதாவது குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுடைய குருவே, உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை பார்த்து பரவாயில்லையே இந்த பையன் நல்லா படிக்கிறானே, பரவாயில்லையே கேட்கறதுக்கெல்லாம் டக்குன்னு சொல்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு சில நேரங்களில் நீங்களே வந்து அவங்களுக்கு வந்து இல்லை இது அப்படி இல்லை இது இப்படி இருக்கலாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். பிறகு ஏதாவது மேற்படிப்பு படிப்பதற்கும் அந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா அப்ளை பண்ணணும், ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும், வேறு எங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் போடணும், அதுக்கான பீரியட்லாம் இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான பீரியடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பிறகு சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு சுகாதிபதி. அந்த சூரியன் வந்து மாதத்தின் முதல் பாதி வந்து விருச்சிகத்தில் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். பிற்பாதி மட்டும் அதாவது மார்கழி மாதம் வந்து அவர் வந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் 15ஆம் தேதி. ஸோ அந்த சுகாதிபதி 4ஆம் இடத்தில் போய் மறைவது, 4ஆம் அதிபதியாகி சுகாதிபதியாகி சூரியன் 8ஆம் இடத்தில் மறைவது அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு அசட்டில் கொண்டுட்டு போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா சொத்து சுகத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது சுகாதிபதி சூரியன். அவர் போயிட்டு 8ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லங்கம் எதுவும் இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கலாம். பிறகு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து சுகாதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் மறையும் போது குருவும் வக்ரமாகி ராசியில் இருக்கிறதும் போது அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில அடிவயிறு உஷ்ணம், வயிறு உப்பிசம், அசிடிட்டி, இந்த மாதிரி செரிக்கலை அப்படிங்கிற டைஜஷன் ப்ராப்ளம் இப்படி இருக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணமாகிடும், உள்ளுக்குள்ளேயே உஷ்ணமாகிருக்கும். அது வெளியில் உங்களுக்கு வெளிப்படும் போது கோல்டு, ஏன்னா வின்டர் சீசனில் வந்துடும். ஸோ அதனால் கோல்டு அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அதுக்கு காரணம் உடல் உஷ்ணமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை வந்து சமநிலைப்படுத்துதல், பாடியில் இருக்க வாட்டர் லெவலில் சமநிலைப்படுத்துதல், காரமான உணவுகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் போதும். இது ஒரு பெரிய மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் ஆகிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன மைனர் தொந்தரவுகள். அது கூட மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் தனுசுக்கு மூவ் ஆன பிறகு தான் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி ரெண்டாவது அடுத்தது குடும்ப என்ன வந்து வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, 7ஆம் இடம், மனைவியோ அல்லது கணவரோ அவர்களோடு ஏதாவது
சில அவர்களுடைய அவங்க கூட என்ன சொல்கிறது, சில ஏதோ ஒரு வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அல்லது வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா அது அமையும் போது இந்த வரனை நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா இது ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதியாகி செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால மட்டும்தான். பட் சுக்ரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் உங்களுக்காக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கணவர், அந்த வாழ்க்கை துணையுடைய அதாவது அவங்கள பற்றின ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும். ஏதோ ஓகே சொல்லலாமா, இவங்க வந்து இப்படி இருப்பாங்களான்னு உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு குழப்பம் இருக்கும். பட் அதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். தள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கால பிறகு வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அவங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த டைம் வரும்போது அதுவே வந்து உங்களுக்கு அதுக்கான குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும். இப்போ வந்து செவ்வாய் வக்ரகத்தில் இதுவே நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெண் வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு தான் குழப்பம் அதிகமாக இருக்கும். வந்து இந்த வரனை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமாங்கிற குழப்பம் உங்களுக்கு இருக்கும். இதுவே வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வரனை பற்றிய குழப்பம், அவர்களை பற்றிய வந்து உங்களோட, ஏன்னா செவ்வாய் தான் இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து 1க்கு 2 முறை வந்து பொறுமையாக நிதானமாக, இல்லை உங்களுக்கு சுயஜாதக தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு குழப்பத்தோடவே நீங்கள் வந்து அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை கொஞ்சம் ஆற போட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்க போதுங்க. இருக்கிற வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அதற்கான அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் வந்து எந்த இதுக்குமே வந்து தடை பண்ணி வைக்காதீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த பீரியட் வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நியூ இயர். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் 2க்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான 2ஐயும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின். அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் 2ஐயும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.